இந்த ஜூலைல இருந்து ஒவ்வொரு துறையிலுமே இப்படி ஒரு அப்டேட்டா? கூகுள் பே யூசர்களுக்காக பார்த்து இப்படியா? இனி 7 நாள் காத்திருப்புக்கு என் கார்டு, தக்கல் பயனாளர்களுக்கு அடித்த ஜாக்பாட், மிரட்டல் அப்டேட்களின் டீடைல்டு பின்னணி. வளர்ந்துட்டு வரக்கூடிய டெக்னாலஜி உலகத்துல குட்டி குட்டி பொட்டி கடையில இருந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே யூபிஐ டிரான்சாக்சன் தானே. அதுல போன் பே, கூகுள் பே இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்லைன் டிரான்சாக்சன்ஸ் இருக்கு. இந்த இடத்துலதான் யூபிஐ யூஸ் பண்றவங்களுக்காகவே தேசிய பண பரிவர்த்தனை வாரியம் ஒரு அட்டகாசமான அப்டேட்ட கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு இத்தனை முறை மட்டும்தான் பே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. அதை தாண்டி நம்ம பண பரிமாற்றம் பண்ணும்போது அது முழுமையா ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு போகாமலோ இல்ல தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துல இருந்து 7 நாட்கள் வரை ஆகும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. இப்ப யூபிஐ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா அது உடனே மறுபடியும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வர மாதிரியான ஒரு வசதியை தான் அவங்க செஞ்சு கொடுத்திருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மந்த்ல இருந்து இந்திய தபால் நிலையங்கள்லயுமே யூபிஐ சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காமா. அடுத்து இந்த ஜூலைல இருந்து நீங்க புதுசா பான் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு கட்டாயமா ஆதார் எண் வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அடிக்கடி ரயில் பயணத்தை மேற்கொள்றவங்களுக்காகவும் ஐஆர்சிடிசி ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா தக்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஆதார் மூலமா உறுதிப்படுத்துற நடைமுறை அமலுக்கு வந்திருக்காமா. முன்னாடிலாம் தக்கல் டிக்கெட் ஓபன் ஆகி 30 நிமிடத்துக்குள்ள நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் முகவர்களுக்காகவே இந்திய ரயில்வே ஒரு நேர கட்டுப்பாட்டை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதுல ஏசி வகுப்பு தக்கல் டிக்கெட்களுக்கான கட்டுப்பாட்டு நேரத்தை காலை 10 மணில இருந்து காலை 10:30 மணி வரைக்கும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏசி வகுப்பு அல்லாத தக்கல் டிக்கெட்டுகளுக்கு காலை 11 மணில இருந்து 11:30 வரைக்குமே அதை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி திரும்ப பெறத்துக்கான ஜிஎஸ்டிஆர் 3V படிவம் இதுல ஜூலை 1ஆம் தேதியில இருந்து திருத்தம் மேற்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த ஜூலைல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய பல துறைகளுடைய கட்டுப்பாடுகள் மக்களுக்கு எந்த வகையில பயனுள்ளதா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.